டேய் காலையிலேருந்து உங்கள சுத்திட்டு இருக்கேன். ஒரு டீயாச்சும் வாங்கி தாடா. மச்சான் சாப்பிடுற டைம் ஆச்சு. இன்னும் டீ கேட்டுருக்க? டேய் பசிக்குதுடா. சரி சாப்பாடாச்சும் வாங்கி தாடா. மச்சான் மாச கடைசிடா. ஆ. வீட்டு வாடகை கட்டணும், இஎம்ஐ கட்டணும், ஆ. பத்தாவரை பக்கத்து வீட்டுக்காரர் கடன் வேற வாங்கி வச்சிருக்கான். அது கட்டணும். பாரு பைக்ல பெட்ரோல் இல்லாம நம்ம சரி டேய் போதும். விடு. சரி விடு. உனக்கு டீ தானே வேணும்? ஆமா. இங்க தான் இப்ப ரூம் இருக்கு. வா என் கையால சூப்பரா போட்டு தரேன். ஏன்டா நீ போறது டீயாடா? சுடு தண்ணி தானடா. விடு. அது எங்க வீட்ல போய் சாப்பிட்டுக்கிற. போ. அப்போ உன் இஷ்டம். போ. ஹாய் பேபி. ஹாய் பேபி. அப்புறம் நான் வாங்கி கொடுத்த சாக்லேட் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஆனால் எதுக்கு பேபி இவ்வளோ காஸ்ட்லியான 300 டைரி மில்க் வாங்கினேன்? அதை விட கம்மியாக வாங்கியிருக்கலாம்ல. 300 தான் பேபி. நான் அதை விட பெருசா கேட்டேன். அந்த கடைக்காரன் சின்ன கடை இல்லையா? ஸோ அதனால சின்னதை கொடுத்தான். வெட்டி கண்ட்ரி பேபி டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு. நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஏன்டா காலையில ஒரே ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு டீ தான்டா கேட்டேன். அதுக்கு இஎம்ஐ கட்ட முடியல, வீட்டு வாடகை கட்ட முடியல. ஏன் அதை கூட மன்னிச்சிடுவேன்டா. ஆனா வண்டியில பெட்ரோல் பேர் காசு சொல்ல 5 கிலோமீட்டர் நடக்கவே கூட்டி வச்சியாடா. ஆனா இப்போ அந்த பிள்ளைக்கு 300 ரூபா ரயில்முக்கு டெய்லி மிக்கு வேற கடையில இருக்க பெரிய ரயில்முக்கு வாங்குவீங்க. ஏன்டா இத்தனை வருஷம் கூட இருக்கேனடா. ஒரு 5 ரூபாய்க்கு மில்கி பார் வாங்கி வந்திருக்கேடா. என்ன மிஸ்ட் கால் வந்திருக்கு? புது நம்பராகவே இருக்கு, யாருன்னு தெரியலையே. ஏதாவது பொண்ணா இருக்குமோ? ஒருவேளை நம்ம எக்ஸ் தான் நம்ம ஞாபகம் வந்து கால் பண்ணியிருப்பாளோ? சேச்சா இருக்காது, அவன் புருஷன் ஒத்துக்க மாட்டான். வேற யாரா இருக்கும்? ஒருவேளை நம்ம நம்பரை பார்த்து இன்ஸ்டால் தர பொண்ணு கால் பண்ணியிருக்குமோ? இருந்தாலும் இருக்கும். லாஸ்ட்டு நம்ம போட்ட போஸ்ட் தான் 1K வியூஸ் வரைக்கும் போச்சே. எதுக்கு கால் பண்ணி பார்ப்போம். போகுது. ஹலோ, இந்த நம்பர்லேருந்து கால் வந்துருந்துச்சு. சார் நாங்கள் கிரெடிட் கார்டுக்காக கால் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு ஏதாவது கிரெடிட் கார்டு வேணுமா? என்ன சார்? சார் கிரெடிட் கார்டு. சார் எங்கிட்ட ரேஷன் கார்டு இல்லை சார், தயவுசெய்து ஃபோன் வச்சுருக்கேன். அப்புறம் மச்சான் 4 சட்டிக்கு ஒரே ஒரு பேண்ட் தான் வாங்கியிருக்கேன். டேய் இந்த 4 சட்டைக்கு ஒரு பேண்ட் போதும்டா. எப்படி? டேய் நான் இதே ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் தான் துவைப்பேன். எப்புட்றா? ஒரு வாரத்துக்கு தேவையான ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். டெய்லி 2 எடுத்து சாப்பிடு. ஒரு வாரத்துக்கு இதுதான். ஓகேப்பா. ஸ்நாக்ஸ் காணோம். இல்லை திடீர்னு அங்கே பார்த்தாங்க, அப்படியே கேஷுவலாக பாருங்க. அங்கேருந்து ரொம்ப நேரமாக ஒரு பொண்ணு நம்மளே பார்த்துட்டு இருக்கு. அது ஒன்றும் இல்லடா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன்ல. ஆமா. நல்லா தான்டா பேசிட்டு இருந்தோம். என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டான்னு எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு போயிட்டா. ஐயோ அப்புறம்? அவன் மட்டும் பிளாக் பண்ணி தான் பரவாயில்ல, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சுட்டாடா. சரி விடு மச்சான், தெரிஞ்சு அவ்வளவுதான் நினைக்கிறேன். அது எப்படி விட முடியும்? அதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணுமே. என்ன பண்ணுவ? அதான் ஜிபே இருக்குல்ல, அதுல என்ன பண்ணுவ? மெசேஜ் பண்ணுவேன். என்னன்னு? என்னையே ஹலோ சார், குட் மார்னிங் சார். உங்களுக்கு ஒரு லோன் அப்ரூவ் ஆயிருக்கு. அதை பத்தி 2 நிமிஷம் கிட்ட பேசிக்கலாங்களா? சார் நான் ஆல்ரெடி பிஸியாக இருக்கேன் சார். ஏற்கனவே எனக்கு நிறைய லோன் இருக்குது. அதை எப்போ கட்டணே தெரில. இனிமேல் அதை பற்றி பேசாதீங்க. தேங்க்ஸ் பாய். வந்துட்டானுங்க சும்மா லோனு அது இதுன்னு சும்மாவே இருக்க மாட்டானுங்க. ஹலோ, குட் மார்னிங் சார். ஒரு லோன் விஷயமா உங்ககிட்ட 5 மினிட்ஸ் பேசணும். பேசலாமாங்க சார்? என்னங்க 5 மினிட்ஸ் என்னங்க? நீங்கள் 5 ஹவர்ஸ் கூட பேசுங்க, நான் கேட்குறேன். கரண்ட்டாக இப்போ உங்களுக்கு ஏதாவது லோன் போயிட்டுருக்காங்க சார்? அவங்க இப்போ தான் லோன் எடுத்தேன். ஆனால் நீங்கள் என்ன மச்சான் சோகமா இருக்க?
அது ஒன்றும் இல்லைடா, என் ஆளை நினச்சிதான் காலையில் குட் மார்னிங் அனுப்பிச்சுன்னு வச்சுக்கேன், அதை நைட்டு பார்த்துட்டு குட் நைட்டுன்னு சொல்கிறா. சரி நைட்டு குட் நைட் சொன்னா வச்சுக்கேன், அதை காலையில் பார்த்துட்டு குட் மார்னிங் சொல்கிறா. சரி என்னடி பிஸியான்னு கேட்டால் அதை பார்த்து 4 மணி நேரம் கழிச்சு பண்ணுறான். எவ்வளோ டென்ஷனாக ஆகுது தெரியுமா மச்சான். இதுக்கெல்லாம் அவங்க ஃபீல் பண்ணாத. அவங்க பண்றது அப்படியே நீ பண்ணு, ஃபாலோ பண்ணு. எப்பட்றா? அவ மெசேஜ் பண்றானா, நீ 1 மணி நேரம் கழிச்சு ரிப்ளை பண்ணுன்றேன் நானு. பண்ணலாமா? பண்ணு. யார் மச்சான்? மச்சான் என் ஆள் தான்டா. மெசேஜ் பண்ணியிருந்தேன் எங்கே இருக்குன்னு கேட்டா, நான் சொன்ன அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன்னு. ஆனால் என்ன நான் மெசேஜ் பண்ண ஒன்றும் ரீப்ளை பண்ணவே இல்லை. சரி ஒரே நிமிஷம் நான் கால் பண்ணிட்டு வரேன். மச்சான் கால் பண்ணாத, அவ எடுக்க மாட்டா. ஏன்டா விட்றா, 7 தான்டா. மச்சான் வேணா சொன்னா கேளு, எடுக்க மாட்டா. நான் பண்ணுவேன்டா. மச்சான் சொன்னா ஹலோ செருப்படி பட்டானே வர போறேன். ஹலோ பாரு, எப்போவுமே சிங்கிள் தான் கருத்து. எப்போவுமே பசங்க வந்து பொண்ணுக்கு பின்னாடி போகவே கூடாது. ஆனால் பொண்ணுங்களாம் பசங்க பின்னாடி வர வைக்கலாம். சரியா? இப்போ ராஜாவா இருக்கா, ராணியை தேட ராஜ்யத்தை தேடு. சரியா? மச்சான் அங்க போற ஆன்ட்டி. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லணும்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லேட்டா உழைக்காம நீ இருந்தா உடம்பெல்லாம் துரு பிடிக்கும். உழைச்சு நீ முன்னேறு, உலகத்துக்கே ஒன்ன பிடிக்கும். உழைக்காம நீ இருந்தா உடம்பெல்லாம் துரு பிடிக்கும். உழைச்சு நீ முன்னேறு, உலகத்துக்கே ஒன்ன பிடிக்கும். நானே ராஜா, நானே மந்திரி, நாளும் உழைக்கும் ராஜா தந்திரி. நானே ராஜா, நானே மந்திரி,